இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தென்னிந்தியாவிலே சாத்தியம். நீங்கள் தென்னிந்தியாவில் தெலுங்கு தேசம் அமைக்கப்பட வேண்டும், தெலுங்கு பிரதானமாக இருக்க வேண்டும் என்று உயிர்நீத்தவர்கள்லாம் இருக்காங்க. மொழியெல்லாம் கற்றுக்கணுங்கிறாரு சந்திரபாபு நாயுடு. நீங்கள் ஒரு லிங்குவிஸ்டிக்காக இருக்கிறது யாரும் தடைப்படலை. நரசிம்மராவுக்கு ஒரு பேரே உண்டு, முன்னாள் பிரதமர் நரசிம்மராவுக்கு லிங்குவிஸ்டிக்னு ஒரு பேர் உண்டு. அவர் பழமொழி வித்தகர்னு சொல்லுவாங்க. அது யாரும் தடை சொல்லலையே. ஏங்க இதில் என்ன பிரச்சனைனா, மொழி கற்றுக்கிறதுல தான் தடையாக இருக்காங்கங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சுக்கிட்டே வர்றாங்க. யார் தடையாக இருக்கிறது? நீங்கள் ஹிந்தி மொழி கற்றுக்கிறதுக்கோ, உருது மொழி கற்றுக்கிறதுக்கோ, ஃப்ரெஞ்சோ இல்லை எந்த மொழி கற்றுக்கிறதுக்கு யார் தடையாக இருக்கிறது? அது இங்கே இல்லைங்க பிரச்சனை. சந்திரபாபு நாயுடுவே புரிந்து சொல்கிறாரா, அரசியலுக்காக சொல்கிறாரான்னு தெரியல. எல்லா மொழியும் கற்றுக்கிறதுல யாருக்கு தடை போடுறாங்க? மொழி ஆதிக்கம், இருமொழி கொள்கைன்னா என்ன? தமிழ் தான் தாய்மொழி, தமிழ் தான் அரசியல் மொழி, தமிழ் தான் அரசு மொழி, ஆங்கிலம் இணைப்பு மொழி போதுன்னாரு.